ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தானில் இருக்க டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வேரியபிளில் இது ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஒரு டேட்டாவும் ஒரு டைப்ல இருக்கும். ஓகேவா? அதாவது சில டேட்டா வந்து நம்பர்ல இருக்கும், சில டேட்டா வந்து இந்த மாதிரி அஸ்வின்னா வேர்டு டெக்ஸ்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ ப்ரோக்ராமிங்கில் எப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி டெக்ஸ்டாக இருக்கிற டேட்டாக்கு அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரில் இருக்கிற டேட்டா டைப் வந்து நம்பர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இது ஃபுல்லாக அழிச்சிட்டு இப்போது இது கீழே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸோட டிஃப்ரென்ஷியேஷனை பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து செகண்ட் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? செகண்ட் நேம் ஈக்குவல்ஸ் டு விஜய் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், விஜய் இல்லை செகண்ட் நேம் ப்ளஸ் நம்ம ஏதாச்சும் கொடுப்போம் இல்லையா? இங்கே என்ன வேணால் நம்ம கொடுக்கலாம்ல. ஸோ இப்போது விஜய் இஸ் 19 years old இப்படி கொடுத்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து விஜய் இஸ் 19 years old அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் கமாண்ட். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பண்ணுவேன், அதில் வந்து ஸ்ட்ரிங்ஸை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இப்போது நம்ம தெரிய வேண்டியது என்னென்னா, ஸ்ட்ரிங்ஸுக்கும் அதுக்கப்புறம் நம்பர்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் வந்து இந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணல, நம்ம இப்படி கூட கொடுத்துக்கலாம், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். ஓகேவா? அதே தான் வரப்போகுது. இப்போது நான் வந்து டிஃப்ரென்ஷியேட்டாக இன்னொன்று பண்ணுறேன். ப்ரோக்ராமிங் எப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு நம்பரை இன்னொரு நம்பரையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 10ன்னு கொடுக்குறேன், இங்கே 10ன்னு கொடுக்குறேன். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெண்டு ஆட் ஆகி நமக்கு வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரணும். பட் இப்போ நான் ரன் பண்ணனா நமக்கு என்ன வருது பாருங்க, 1010 வருது. பிகாஸ் என்ன நடக்குது அப்படின்னா, இதுவும் ஆட் ஆகலை, ஜஸ்ட் வந்து ஒன்றுக்கும் பக்கத்தில் வந்து ஜஸ்ட் மெர்ஜ் ஆகுது, அவ்வளோதான். ஆடே ஆகலை. பிகாஸ் இப்போது பைத்தானுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு வேர்டு, அவ்வளோதான். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்குங்கிறது அப்படிதான் நினைக்கும் அது. பிகாஸ் டபுள் கோட்ஸ் உள்ள என்ன வந்தாலுமே அது ஒரு ஸ்ட்ரிங் தான். நான் முன்னாடியே சொன்னல, எப்படி வேரியபிளை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணால் ஒர்க் ஆகாதோ, அந்த மாதிரி டபுள் கோட்ஸ் உள்ள என்ன வந்தாலுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும், இதையும் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். எப்படி இங்கே மேலெலாம் வந்து எப்படி ஒன்னே ஆட் பண்ணிச்சோ, மெர்ஜ் பண்ணிச்சோ, அந்த மாதிரி இப்படி பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் வந்து இது ரெண்டாக ப்ளஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம வந்து நம்பரில் போட்டால் ப்ளஸ் பண்ணலாம். பட் நீங்கள் கேட்கலாம், இங்கே வந்து நம்பரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, டபுள் கோட்ஸில் என்ன வந்தாலும் ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ இப்போ இது நம்ம நம்பரில் போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், சிம்பிளாக நீங்கள் வந்து அதே பிரிண்ட் கமாண்டை கொடுத்து டபுள் கோட்ஸ் இல்லாமல் 10+10 அப்படி கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க, 20 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. இப்போ டபுள் கோட்ஸ் இல்லாதனால பைத்தானுக்கு தெரியும், ஓகே இது வந்து நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானுக்கு தெரியும். அப்படி தெரிகிறனால இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டையும் ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது என்னதான் வந்து உள்ள நம்ம வந்து நமக்கு தெரியும், ஒரு ஹியூமனாக நமக்கு தெரியும் இது உள்ளே இருக்கிறது வந்து நம்பர்னு. பட் பைத்தானுக்கு அது தெரியாது. அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை வந்து கம்ப்யூட்டர் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ பைத்தானுக்கு அது தெரியவே தெரியாது. அதனால பைத்தான் என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, டபுள் கோட்ஸ் உள்ள என்ன வந்தாலுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். நம்ம ரன் பண்ணோன்னா அதை வந்து பக்கத்தில் இப்படி வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான் வைக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே ஸ்பேஸ் விட்டால் கூட அதை அப்படியே பண்ணும் பாருங்களேன், ஸ்பேஸ் விட்டால் கூட அதை அப்படியே தான் பண்ணும். ஸோ வேறு எதுவுமே பண்ணாது. பட் இங்கே நான் எவ்வளோதான் ஸ்பேஸ் விட்டாலும் எனக்கு வந்து எரர் தான் வருமே தவிர, எரர் ரன் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் இங்கே ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு எரரை காட்டிட்டு எனக்கு 20 ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோதான் ஸ்பேஸ் விடலாம், நீங்கள்
நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணாலும் ஆட் ஆகும். பிகாஸ் பைத்தானுக்கு தெரியும் இங்கே இருக்கிறது வந்து நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானுக்கு தெரியும். ஸோ அங்கே என்ன ஸ்பேஸ் வந்தாலும் அதை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு டைரெக்டாக போயிட்டு நம்பரை மட்டும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நம்பர் மட்டும் இல்லை, இது வந்து மைனஸ் கூட பண்ணும், ப்ளஸ் மட்டும் இல்லை மைனஸ் கூட பண்ணும். ஸோ மைனஸ் பண்ணும், இல்லை வந்து டிவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணோம். ஓகேவா? இதில் நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 0.1666 இப்படி இந்த மாதிரி நம்ம கூட கொடுக்கலாம். 0.9999 இப்படி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரன் கொடுக்கலாம். இதையும் இது எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேவா? பட் அதையே நீங்கள் இங்கே கொடுத்து பாருங்க. 666.9999 என்ன ஆகுது பாருங்க. நீங்கள் என்ன கொடுத்துறீங்களோ அது அப்படியே தான் வந்து பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? பட் இது வந்து ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஸ்ட்ரிங் நம்பர் மட்டும் இல்லை, இதை விட வந்து நிறையா டேட்டா டைப்ஸ் இருக்குது. பட் இதுக்கு பேர் தான் வந்து டேட்டா டைப். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இன்னொரு டேட்டா டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கு மேலே இருக்கிறது, இன்னொன்று வந்து நம்பர். ஓகேவா? ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா பூலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பூலியன்ஸ் என்ன பண்ணணும்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இது 2 மட்டும் தான் கொடுக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து மேலா அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா இஸ் மேல் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். ட்ரூ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வரும். ஸோ இந்த பூலியன் டேட்டா டைப் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ட்ரூவாக இருந்தது. நம்ம எப்படி ஃபியூச்சரில் என்ன பண்ணுவோம்னா, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு கோடை ரன் பண்ண வைப்போம், இல்லை இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கோடை ரன் பண்ணாமல் வைப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பூலியனை பற்றி வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அது எதுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிய வேணாம். பட் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு 3 டேட்டா டைப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் வந்து ஃபால்ஸ் கூட போடலாம். சாரி, ஃபால்ஸ் வரணும், ஃபால்ஸ்னு போடலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 3 டேட்டா டைப் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரிங்கு, ஸோ அது இங்கே இருக்குது. ரெண்டாவது நம்பர்ஸ், மூணாவது பூலியன்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறது. பூலியன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் பார்க்கலாம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸில் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தோம், பூலியன்ஸ் பார்த்தோம், அப்போ நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இது உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரிங்ஸ்ன்னு தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம், அதே மாதிரி பூலியன்ஸ் தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம், நம்பர்ஸ் தனியாக ஒரு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பூலியன் அண்ட் நம்பர்ஸை சைடில் வச்சுருங்க. இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை, இப்போதைக்கு சைடில் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம இப்போது ஸ்ட்ரிங்ஸை பற்றி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிங் வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், எதுக்கு என்ன இதுக்கெலாம் யூஸ் ஆகும், ஸோ எதுக்கு இது வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை பார்ப்போம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இந்த ப்ராஜெக்டை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். இதில் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ்னே கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து நம்மளோட பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்படி நான் மறுபடியும் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இது இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போது இதில் நம்ம ஸ்ட்ரிங் எப்படி டிசைன் பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்க்கு வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துப்போம், ஈக்குவல் டுன்னு கொடுத்து ஏதாச்சும் ஒன்று கொடுப்போம் இல்லை, இங்கே வந்து நேம் ஏதாச்சும் ஒன்று கொடுப்போம், யூசர் நேமோ ஏதாவது ஒன்று கொடுப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் நான் சிம்பிளாக வந்து பிரிண்ட் கொடுத்து ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுப்போம். இப்போ நான் அது ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இப்போ நான் டக்குன்னு பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம், ப்ளஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று போடலாம் இல்லையா. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்படி வரும். இங்கே நீங்கள் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா இப்போ ரன் பண்ணும்போது இங்கேயும் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி இருக்கோ அது மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி வந்து ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அதுக்கு பேர் வந்து கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
இது வந்து பைத்தானில் மட்டும் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து ப்ளஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கை பக்கத்தில் ஆட் பண்ணுற மாதிரி இதுக்கு பேர் வந்து கன்காட்டினேஷன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதை அப்படியே விட்டுடலாம். இப்போது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? நார்மலாக வந்து பைத்தான் கோடு உருவாக்குனவங்க ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக இப்போ இது வந்து ஒரு வேரியபிள், நமக்கு தெரியும் இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். பிகாஸ் நம்ம இதை வந்து இப்படி பண்ணியிருக்கோம், டபுள் கோர்ஸ் உள்ள எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஆப்ஷன் காட்டுறேன். டாட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். பட் நம்ம இது எல்லாமே பார்க்க வேணாம், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சில ஆப்ஷன்ஸை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர். ஓகேவா? அப்பர். ஸோ அப்பர் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு பேரண்ட்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த பைத்தான் பேசிக்ஸ்லேயே உங்களுக்கு அது கவர் ஆகும். பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்பவுமே ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 பேரந்திசஸை போட்டு தான் மென்ஷன் பண்ண முடியும். நம்ம ஸ்ட்ரிங்ஸை வந்து இந்த மாதிரி வந்து டபுள் கோட்ஸ் பண்ணி பண்ணுவோம், வேரியபிள்ஸை வந்து டபுள் கோட்ஸ் இல்லாமல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 2 விதமாக இருக்குது. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் பேரந்திசஸ் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி பேரந்திசஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம், எப்படி வந்து வேரியபிளோட நேம் இப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனோட நேம். அதுக்கப்புறம் அது ஃபங்க்ஷனுங்கிறதுக்கு நம்ம இப்படி சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து பேரந்திசஸை போட்டு. நெக்ஸ்ட் வந்து டாட் நம்ம ஏன் போட்டிருக்கோம்னா, இந்த ஸ்ட்ரிங்குக்கு இந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுறோம், அதனால தான் நம்ம வந்து இதில் டாட் போட்டிருக்கோம். இந்த அப்பருங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கேபிட்டல் ஆக்கும், வேறு எதுவுமே பண்ணாது. இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்க, பார்த்தீங்களா? ஸோ கேபிட்டல் ஆக்கியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த அப்பருங்கிற இந்த ஃபங்க்ஷன் பண்ணோம். இதுலேயே வந்து லோவர்னு இருக்குது. இப்போ நான் இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேப்ஸ் ஆக்கிடுறேன். இப்போ நான் போயிட்டு லோவர், ஓகே சாரி லோவர் அப்படின்னு டைப் பண்ணேன்னா பார்த்தீங்களா அந்த எண்ணுங்கிறது வந்து லோ ஆயிருக்கு. ஓகேவா? இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறையா சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது சில பேர் வந்து இப்போ நம்ம யூசர்ஸ் வந்து என்ன வேணால் என்ட்ரு பண்ணலாம். அதாவது அவங்களோட நேம் வந்து கேப்ஸில் என்ட்ரு பண்ணலாம், இல்லை ஸ்மாலில் என்ட்ரு பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை ஸ்மாலாக மாற்றுறதுக்கு, கேப்ஸாக மாற்றுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா லென்த்து. ஓகேவா? லென்த், நம்ம இதோட லென்த்தை கண்டுபிடிக்கலாம். பட் லென்த்துக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் முக்கியமாக சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்ட்ரிங் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், நமக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், இந்த உள்ளே இருக்கிற டேட்டா அப்படியே வருது இல்லையா? இப்போது சில சுச்சுவேஷனில் நமக்கு எப்படி தேவைப்படும்னா, இந்த வேரியபிளில், இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரோ இல்லை லாஸ்ட் லெட்டர் மட்டும்தான் தேவைப்படும். ஓகேவா? அது நிறையா சுச்சுவேஷன் வரலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரோ இல்லை நடுவில் இருக்கிற லெட்டரோ ஏதாச்சும் ஒரு லெட்டர் தான் தேவைப்படும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராக்கெட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வேணும்னா 0ன்னு போடணும். நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் வேணும்னா 0ன்னு போடணும். ஓகேவா? போட்டுட்டு இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா எண் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ ஏன் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம வந்து 1 போடலாம், இது வந்து 1 2 3 4 அப்படின்னு கூட பண்ணலாம். பட் இப்போ நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும்னா, 1ன்னு போட்டோன்னா எனக்கு வந்து ஏ வரும். பிகாஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எப்போவுமே 0ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த எண் இருக்குல்ல, எண் வந்து 0, ஏ வந்து 1, எம் வந்து 2, இ வந்து 3. இது வந்து எந்த ஒரு வேர்டாக கூட இருக்கலாம், எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் சரி. இந்த எப்போவுமே வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 0லேருந்து தான் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நம்ம ஃப்யூச்சரில் வந்து லிஸ்ட்லாம் பார்ப்போம். இப்போ வந்து லிஸ்ட்டுலாம் இருக்குல்ல, நார்மலாக வந்து வரிசையாக வந்து லிஸ்ட் இருக்கும். நார்மலாக ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு லிஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், 1 2 3 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அது நம்ம ரியல் லைஃப்பில். பட் ப்ரோக்ராமிங்கில் அந்த லிஸ்ட்டு கூட வந்து 0 1 2 அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து 0 போடுறோம்.
ஓகேவா. ஃபர்ஸ்ட் லெட்டர் வேணும்னா நம்ம வந்து 0 போடுறோம். இப்போ நான் வந்து லாஸ்ட் லெட்டர் வேணும்னா நான் 4 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து எரர் வரும். பிகாஸ் 4ங்கிற ஒன்று இங்கே இல்லவே இல்லை. ஓகேவா. இது வந்து 3லேயே முடிஞ்சிருது. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா 3லேயே முடிஞ்சிருது. ப்ளஸ் நான் இதை வந்து எரேஸ் பண்ணணும்னா நமக்கு ரன் ஆகாது. பார்த்தீங்கன்னா 3லேயே முடிஞ்சிடும். இப்போ நான் 4 போடுறேன், எனக்கு என்ன எரர் காட்டுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா. ஸோ எரர் காட்டுது. ஸோ 3லேயே முடிஞ்சிடும். ஓகேவா. இப்போ ஓகே. ஸோ இப்போ இது ஓகே. இப்போ சில சுச்சுவேஷனில் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இப்போ வந்து இதோட லென்த் நமக்கு தெரியும். அதாவது லென்த்துங்கிறது என்னன்னா 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. அதாவது 0, 1, 2, 3 இது வந்து இந்த டேட்டாவோட லென்த்து. ஓகேவா. இப்போது சில ஏதாச்சும் ஒரு கோடிங்கோ இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரலாம். எப்படி இருக்கும்னா ஒரு செம பெருசாக இருக்கும் லென்த். எப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்க இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ நம்ம உட்காந்து 1, 2, 3 இல்லை 0, 1, 2, 3 அப்படின்னு எண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சிம்பிளாக அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை எடுத்துட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது எப்படி என்னன்னா, லென்த்துங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் ரன் பண்ணணும். ஓகேவா. பட் லென்த்துங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் டாட் லென்த் அப்படின்னு போட்டு இப்படி ரன் பண்ண முடியாது, எரர் வரும். ஓகேவா. இதை நீங்கள் இப்படி ரன் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி ரன் பண்ணலாம்னா, இந்த பிரிண்ட்டுங்கிற பேரந்தசிஸ் உள்ள லென்த்துங்கிற ஃபங்க்ஷனை போட்டுடணும். போட்டுட்டு இது உள்ள வந்து நீங்கள் அந்த வேரியபிளை போடணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங்குங்கிற வேரியபிள் உள்ள என்ன இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லும். அதோட லென்த்தை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லும். பார்த்தீங்கன்னா 45. இப்போ நான் ஒன்று எரேஸ் பண்ணுறேன், எனக்கு 44ன்னு வரும் பாருங்கள். ஸோ இது எப்படி கவுண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 0லேருந்து 45 வரைக்கும் கவுண்ட் ஆகிருக்கும். ஓகேவா. அதாவது 0, 1, 2, 3 இப்படி வந்து கவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸுங்கிறது உங்களுக்கு சரியாக புரியாமல் இருக்கலாம். பட் டோன்ட் வரி, ஜஸ்ட் இப்போ வந்து ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலான்னு கற்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனோட மீனிங்ஸ்லாம் அவ்வளோவா புரியாதானா. ஃபங்க்ஷனோட மீனிங் என்னங்கிறது நம்ம வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போதைக்கு ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேவா. அண்ட் இப்போது நான் காட்டின இந்த லென்த்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டாட் போட்டு நான் வந்து உங்களுக்கு அப்பர் ஃபங்க்ஷன் காட்டினேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. அதாவது ரியல் லைஃப்பில் நிறையா யூஸ் பண்ணப்படுற ஃபங்க்ஷன்ஸ். பட் இதை விட நூற்றுக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போது நமக்கு வந்து நான் காட்டினது வந்து ஜஸ்ட் வந்து இப்போது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், ரொம்ப ரீசெண்டாக யூஸ் ஆகப்படுற ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. இப்போ வந்து நம்பர்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நம்பர்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது இன்னொரு ப்ராஜெக்ட்லாம் நம்ம இதிலே பண்ணலாம். இப்போது நம்பர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து என்ன நம்பர்னா கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்க வேணாம், அப்படியே கொடுக்கலாம். அப்படியே கொடுத்தாதான் அது வந்து ஒரு நம்பராக இருக்கும். ஓகேவா. ஸோ போன வீடியோவில் பார்த்த மாதிரியே இதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். சாரி, டீபக்கில் ரன். ஸோ ப்ளஸ் பண்ண முடியும் நம்மளால். அண்ட் இதில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஈவன் இப்படி பண்ணலாம். எப்படின்னா இந்த மாதிரி கூட நம்மளால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா. ஸோ இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா 5 × 10 வந்து 50 இல்லையா, +5 நடக்குது. பட் இப்போ நம்ம இதை ஆர்டரை கூட சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா இங்கே ஒரு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு பேசிக் மேத் கால்குலேஷன் தான் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, இந்த 10 + 5 15 ஆகிக்கும். இப்போ 5 × 15 வரும். ஓகேவா. இப்போ நம்ம ஆன்சர் ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, 5 × 15 வந்து 75. ஸோ கரெக்டான ஆன்சர் வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஆர்டர்ஸையும் மாற்றி மாற்றி பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பேசிக் மேத்தமெட்டிக் கால்குலேஷன். ஓகேவா. இதுக்கும் ப்ரோக்ராமுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நம்பரையும் இன்னொரு விஷயம். இப்போ நம்ம வந்து மேலே ஸ்ட்ரிங்ஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி கன்கார்டினேஷன் பண்ணுவோமா, எப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கை பண்ணுவோமோ, ஏதாச்சும் இப்படி பண்ணுவோம். ரைட்டா. இப்படி தான் நம்ம வந்து மேலே பண்ணிகிட்டு இருப்போம் எப்போவுமே ஸ்ட்ரிங்ஸில். இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வரும். பிகாஸ் எப்பவுமே ஒரு இன்டீஜரையும் ஒரு நம்பரையும் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா. அப்படி இருக்கிறப்போ ஒரு இன்டீஜரையும் நம்பரையும் ஆட் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ஒரு நார்மல் கன்காட்டினேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன மாதிரினா, இல்லை இப்படி இல்லை, சாரி,
ஸோ பேசிக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்கேட்னேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? இப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து ஆகாது, இதை தான் வரும். பிகாஸ் இது வந்து ஒரு நம்பர் தான். ஸோ வந்து என்ன தான் நீங்கள் வந்து இது நம்பர் இருந்தாலும் இது வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்ட்னு தெரியும், இந்த ஒரு படிக்க பார்க்கும்போது நமக்கு மீனிங் தெரியும். பட் அது வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து அது தெரியாது இல்லையா, பைத்தானுக்கு அது தெரியாது. ஸோ இது வந்து நம்பரை தான் ட்ரீட் பண்ணும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றலாம், ஓகேவா? அதுக்கு ஒரு பேசிக் கமாண்ட் என்ன அப்படின்னா வந்து str, ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணோம்னா டாட் போட்டு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த கமாண்டை வந்து இங்கே இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த 5 தூக்கி இதில் போட்டுடலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இன்டீஜர், ஓகேவா? அதாவது நம்பர், இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்காக மாறும். இப்போ ரன் பண்ணுவோம், இல்லை ரன் பார்த்தீங்களா? ஸோ மை ஏஜ் இஸ் 5 அப்படின்னு மாறிடுச்சு, ஓகேவா? அண்ட் இதை வந்து ப்ளஸ்லாம் பண்ண முடியாது. இப்போது இதை நான் வந்து ப்ளஸ் கொடுத்து ஒரு 5 கொடுக்குறேன்னா எனக்கு இப்போது எரர் வரும். பிகாஸ் இது வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். எப்படின்னா இப்படி இருக்கிற மாதிரி தான், இப்படி இருக்கிறதும் ஒன்று தான், இல்லை இப்படி இருக்கிறதும் ஒன்று தான், ஓகேவா? ஜஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்படி பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி தராமல் நான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு அவ்வளோ கிளியராக புரிஞ்சிருக்காது. பட் டோன்ட் வரி, நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸாக இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது வந்து எப்படி யூஸ் ஆகுது, ஏன் வந்து SDR அப்படின்னு போட்டு இந்த மாதிரி போட்டாலோ, இல்லை லென்த் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி போட்டாலோ, இதெல்லாம் யார் டிஃபைன் பண்ணுறா, எப்படி டிஃபைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பேசிக் ஓவர்வியூ என்னன்னா, இந்த லென்த் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க இல்லையா, இது வந்து ஆல்ரெடி வந்து வேற ஒருத்தவங்க எழுதி வச்ச கோடு, ஓகேவா? வேற ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்ச கோடு, அது உள்ள நம்மளோட என்ன வேணுமோ நம்ம அதை போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோடு என்ன தகுந்த மாதிரி அதை பண்ணும், ஓகேவா? சப்போஸ் அவங்க வந்து லென்த் கண்டுபிடிக்க ஒரு கோடு எழுதியிருந்தாங்கன்னா லென்த் நம்ம உள்ள இந்த ஸ்ட்ரிங்கை போட்டோம்னா அது என்ன அந்த கோடு வந்து லென்த்துக்கு கண்டுபிடிக்க பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஜாபை அது கரெக்டாக பண்ணும், ஓகேவா? ஸோ இதான் வந்து இது பண்ணும். இப்போ நான் ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் மேலே நான் இப்படி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் மேலே இப்படி கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக வரும், ஓகேவா? இதுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ டிஃபைன் பண்ணுவோம். நம்ம ஓனாக நமக்கு செட் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம எழுதுவோம், ஓகேவா? ஸோ அதை நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து சிம்பிளாக புரிஞ்சிடும். இந்த STR இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஃபங்க்ஷனை கிடையாது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நம்பர்ஸையும் ஸ்ட்ரிங்ஸை தான், ஓகேவா? பூலியனும் நம்ம அப்புறம் பார்க்கலாம், ஓகேவா? பட் இதை மட்டும் கிளியராக இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க.